பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். விமர்சனங்களை தான் வரவேற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடியிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. சுமார் 3.25 மணி நேரம் அவர் கேள்விகளுக்கு பதிலளித்தார். தனது பலம் தனது பெயரில் இல்லை என்றும் 140 கோடி இந்தியர்களிடம் உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அவர்களது கலாச்சாரம் பண்பாடுதான் தனது வலிமை என குறிப்பிட்ட பிரதமர், இந்தியா உலக அமைதி பற்றி பேசும்போது அதை உலக நாடுகள் கவனிக்கின்றன என்றும் தன்னை பொறுத்தவரை இந்திய நலன் முக்கியமானது என்றும் கூறினார். கல்வி நிதி, பேரிடர் நிவாரண நிதி என 100 கோரிக்கைகளை தான் வைத்தபோது வாய் திறக்காத மத்திய நிதி அமைச்சர் பட்ஜெட் லோகோவில் ரூபாயை ரூ என குறிப்பிட்டதை மட்டும் பெரிதுபடுத்தி பேசியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ரூ என குறிப்பிட்டது ஏன் என விளக்கமளித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மொழிக் கொள்கையில் நாம் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு ரூ என குறிப்பிட்டதாகவும், தமிழை பிடிக்காதவர்கள் அதை பெரிய செய்தியாக்கிவிட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாடு சார்பில் 100 கோரிக்கைகளை தான் வைத்திருந்த போதிலும் அதை பற்றி பேசாத மத்திய நிதி அமைச்சர் தற்போது ரூ என்ற எழுத்து குறித்து பேசியிருப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்திருக்கிறார். ஆங்கிலத்தில் ருபீஸ் என்பதை ஆர்எஸ் என்று குறிப்பிட்ட போதெல்லாம் வாய் திறக்காதவர்கள் இப்பொழுது பேசுவதாகவும் முதலமைச்சர் சாடியுள்ளார். அந்த அளவிற்கு தமிழும் பட்ஜெட்டும் ரீச் ஆகி இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. 2025-26 ஆண்டிற்கான பொது பட்ஜெட் கடந்த 14ஆம் தேதி பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் 17ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் பேரவை கூட்டம் நடைபெறுகிறது. இன்று முதல் ஒரு வாரத்திற்கு விவாதங்களும் பதில் உரையும் நடைபெறும். வரும் 24ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை மானிய கோரிக்கைகள் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெறும். சட்டப்பேரவையில் இன்று சபாநாயகர் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு இன்று மீண்டும் பேரவை கூடும்போது மறைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் இதய நோய் நிபுணர் டாக்டர் செரியன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக கொடுத்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும். அந்த நேரத்தில் சபாநாயகர் அப்பாவு இருக்கையில் இருக்க மாட்டார். துணை சபாநாயகர் பிச்சாண்டியோ அல்லது மற்ற தலைவர்களோ சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து அவையை நடத்துவார்கள். அதிமுக உறுப்பினர்கள் பேசுவதற்கு சபாநாயகர் நேரம் அளிப்பதில்லை என்றும் அவர்களது பேச்சு தொலைக்காட்சியில் காட்டப்படுவதில்லை என்றும் புகார் தெரிவித்து அதிமுக சார்பில் பேரவை செயலாளரிடம் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஏற்கனவே தான் விளக்கமளித்து விட்டதாக சபாநாயகர் கூறியிருக்கிறார். தமிழக பாஜக தலைவரை தேர்வு செய்வதில் தொடர்ந்து இழுபறி இருந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைப்பு ரீதியாக பாஜக தேர்தல் நடைபெற்றுள்ள நிலையில் தேசிய தலைவர் மற்றும் தமிழக தலைவர் உள்ளிட்ட பதவிகள் அறிவிக்கப்படாமல் உள்ளன. தமிழகத்தில் அமித்ஷா வருகையின் போது இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என கூறப்பட்டது. ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு வெளியாகவில்லை. ஏனென்றால் தலைவரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது. பெரும்பாலும் அண்ணாமலையே நீடிப்பார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. வெற்று பட்ஜெட்டை மறைக்கவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ ஷூட் நடத்தி வெளியிடுவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக பட்ஜெட்டில் லோகோவில் இடம்பெற்ற ரூ குறித்து விளக்கமளித்துள்ள முதலமைச்சர் அது தொடர்பாக வீடியோ பதிவிட்டுள்ளார். இதனை கடுமையாக விமர்சித்துள்ள இபிஎஸ், உலகத்திலேயே தனது கட்சியின் ஐடி விங்கைச் சேர்ந்தவர்களின் பதிவுகளை மக்கள் கருத்தாக கருதி புலங்காயுதம் அடையும் ஒரே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என விமர்சித்திருக்கிறார். திமுகவின் ஊழல் குறித்து திரைப்படமே எடுக்கலாம் என தமிழிசை விமர்சித்திருக்கிறார். டாஸ்மாக் ஊழல் தொடர்பான அமலாக்கத்துறை அறிக்கையை சுட்டிக்காட்டி ஒரு புத்தகமே வெளியிடலாம் என விஜய் தெரிவித்திருந்தார். இதை ஆமோதித்த தமிழிசை, இந்த விவகாரத்தில் விஜய் கூறியது சரிதான் என்றும் அமலாக்கத்துறை கூறியிருப்பதை பார்த்தால் திமுக அரசின் ஊழல் குறித்து
ஒரு திரைப்படமே எடுக்கலாம் என்றும் ஒரு இலக்கியமே எழுதலாம் என்றும் தமிழிசை கூறியுள்ளார். மீனவர்கள் பிரச்சினையை மத்திய அரசு ஓரவஞ்சனையுடன் அணுகுவதாக திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரும்பு விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் பட்ஜெட்டில் அது குறித்த அறிவிப்புகள் வெளியாகவில்லை என்றும் கூறினார். ஆனாலும் மானிய கோரிக்கையில் இதை வலியுறுத்த வாய்ப்பிருப்பதாகவும் திருமாவளவன் கூறினார். 2024ஆம் ஆண்டில் மட்டும் தமிழகத்தில் 1600 கோடி ரூபாயை பொதுமக்கள் இழந்திருப்பதாக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சைலேந்திரபாபு சைபர் கிரைம் தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். தமிழகம் உட்பட இந்தியாவில் நடைபெறும் பெரிய குற்றங்களில் ஒன்றாக சைபர் கிரைம் கருதப்படுவதாகவும் அவர் கூறினார். மற்ற குற்றங்களால் ஏற்படும் பண இழப்பீட்டை காட்டிலும் சைபர் குற்றங்களில் பண இழப்பு பல மடங்கு அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார். சைபர் கிரைம் தமிழகத்தில் அதிகம் நடைபெறுவதாகவும் இதற்கு காரணம் இங்குதான் பொருளாதாரம், தொழிற்சாலைகள், கல்வி என அனைத்து துறைகளும் முன்னேறி இருப்பதாகவும் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு கூறினார். தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் குமரி அனந்தனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வயோதிகம் காரணமாக அவர் குடியாத்தம் காக்காத்தோப்பில் அமைந்துள்ள இயற்கை மற்றும் யோகா ஆராய்ச்சி மையத்தில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதால் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரயில் பயணத்தின் போது அதில் விற்கப்படும் உணவுகள் சிலருக்கு விருப்பமில்லாமல் இருந்தால் அவர்களுக்கு ரயில்வே துறை சிறப்பு வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறது. IRCTC இணையதளத்தில் பிடித்த உணவுகளை ஆர்டர் செய்யலாம். பயண பதிவின் போது குறிப்பிடப்படும் PNR எண்ணை வைத்து ஆர்டர் செய்து விருப்பமான உணவுகளை பயணிகள் வாங்கி உட்கொள்ளலாம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.